ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சாஃப்டான ஸ்பாஞ்சியான மேங்கோ கேக் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த கேக் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்கிறதுமே ரொம்ப ஈஸி தான். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் 3 எக்கோட ஒயிட்டை வந்து தனியாக ஊற்றிக்கலாம். அதே போல் எல்லோ கருவையும் தனியாக ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். இந்த கேக்குக்கு பார்த்திங்கன்னா 3 எக்கு நம்ம எடுத்திருக்கோம். இப்போது இந்த பவுலில் எக்கோட ஒயிட்டை மட்டும் நம்ம தனியாக ஊற்றி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த எக்கோட ஒயிட்டை வந்து ஒரு 30 செகண்டுக்கு பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 1 கப் அளவு சுகர் எடுத்து வச்சுருக்கோம். அந்த சுகர்லேருந்து பாதி அளவை மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்பவும் 30 செகண்டுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். 30 செகண்ட் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா மீதி பாதி உள்ள எல்லா சுகரையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம சுகர் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா இந்த எக்கோட ஒயிட்டை வந்து நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். அதாவது நல்லா ஸ்டிப்பான பீக் வரணும். அந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு பீட் பண்ணி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளோட கேக் வந்து நல்லா ஸ்பாஞ்சியாக வரும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு ஸ்டிப்பான பீக் வர அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து எக்கோட எல்லோ கருவை தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இது போல் விஸ்க் வச்சு ஒரு டைம் கலந்துட்டு அதையும் இந்த ஒயிட்டோட சேர்த்துக்கலாம். கூடவே 2 ml போல் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா திரும்பவும் இதை வந்து ஒரு 30 செகண்டுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போது இந்த எக்கோட எல்லோ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம மாவு பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். அதுக்கு இது போல் ஒரு சல்லடை வச்சுட்டு அதில் 1 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவு சேர்த்ததுக்கப்புறம் எந்த வித கட்டிகளும் இல்லாமல் இது போல் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். மாவை நல்லா சலிச்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இந்த மாவை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. அதாவது மாவே தெரியக்கூடாது, அந்தளவுக்கு நம்ம கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். இன்றைக்கி நம்ம மேங்கோ கேக் தான் செய்ய போகிறோம். அதனால் ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா பழுத்த மாம்பழமாக பார்த்து ஒரு மாம்பழம் எடுத்து இது போல் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். அதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறமா இதில் தண்ணி சேர்க்காமல் இதை வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் கட்டியே இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறமா இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. கூடவே 40 ml போல் குக்கிங் ஆயில் எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி சன்ஃப்ளவர் குக்கிங் ஆயில் தான் எடுத்திருக்கோம். இப்போது ஆயிலும் இந்த மேங்கோவும் சேர்த்துட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், மேங்கோ எந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கேக் மாவு தயார் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாம்பழம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே நம்ம கேக் மாவோட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம இன்றைக்கி ஒரு கேக் டின் எடுத்துருக்கோம். அதில் வந்து கீழே ஃபுல்லாகவே ஆயில் போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பட்டர் ஷீட் வச்சுருக்குறோம். அதுக்கு மேலே நம்ம செஞ்சு எடுத்து வச்சுருக்கிற கேக் மாவை வந்து இதில் ஊற்றிடலாம். கேக் மாவை வந்து கேக் டின்னில் ஊற்றுனதுக்கப்புறமா இது மாதிரி ஒரு ஸ்கியூவர்ஸ் வச்சு இது போல் நல்லா சுற்றி விட்டு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம கடாயில் தான் பேக் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு கடாயில் எப்பவும் போல் கொஞ்சமாக உப்பு வச்சுட்டு அது மேலே ஸ்டாண்டு வச்சு இதை மூடி போட்டு 10 நிமிஷம் போல் ஹை ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கேக்கு மாவை வந்து கடாய்க்குள்ளே வச்சிடலாம். இப்போ வந்து கேக்கை நம்ம கடாய்க்குள்ளே வச்சாச்சு. வச்சதுக்கப்புறமா இதை மூடி வச்சு 40லேருந்து 45 நிமிஷம் போல் நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க.
கேக்கு நல்லா பேக் ஆகிட்டுருக்கிற சமயத்தில் கேக்குக்கு மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக மேங்கோ அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சமாக எடுத்து கடாயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதில் 1/4 கப்பு போல் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து நல்லா கலந்துகிட்டே இருக்கலாம். இந்த சுகரும் மேங்கோவும் நல்லா கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா இது வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கெட்டியான ஒரு பதத்துக்கு வரும். அந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கெட்டியாக வந்துருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட கேக் எல்லாமே எவ்வளோ சாஃப்டாக வெந்து வந்திருக்குன்னு. இது நல்லா கூல் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம வச்சிடலாம். இப்போ நம்ம கேக்குக்கு மேலே டிசைன் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக சாக்லேட் எடுத்து இது போல் உருக்கி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்மளோட கேக் எல்லாமே நல்லா கூல் ஆயிருச்சு. கேக்கை வந்து அன்மோல்டு பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளோட கேக் எல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆயிருச்சு. நம்ம கேக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குன்ட்டு. இப்போது டிசைன் பண்ணுறதுக்காக நம்ம மேங்கோ பல்ப் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து கேக்குக்கு மேலே இது போல் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் ஈவனாக இது போல் லெவல் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இப்போ உருக்கி எடுத்து வச்சுருந்த சாக்லேட்டில் வந்து இது போல் லைன்ஸ் போட்டுக்கலாம். லைன்ஸ் போட்டதுக்கப்புறமா ஒரு டூத் பீக் வச்சு இது போல் டிசைன் போட்டுக்கலாம். பாருங்கள், நம்மளோட மேங்கோ கேக் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக ரெடியாகி வந்திருக்கு. பார்க்கவே அழகாக இருக்குது. எந்த அளவுக்கு சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வந்திருக்குன்னு பாருங்கள். இதில் நம்ம பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே ஆட் பண்ணல. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்போவும். இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், உள்ளே இருக்கிற லேயர் எல்லாமே எந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்து வந்திருக்குன்னு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.